ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. அதனால அவளுக்கான பேக்கு, வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கே போனோம்னா நேராக டிமார்ட் போனோம். டிமார்ட்டில் என்ன இருக்குது, நம்ம விலைக்கு தகுந்த மாதிரி, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தோம். பட் அவ்வளோ ஒன்றும் எனக்கு அங்கே பிடிக்கல. பாட்டில் நல்லா இருக்குது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 21 ரூபா தான் இந்த பாட்டில் போட்டிருக்காங்க. பாருங்கள், பிள்ளைங்க தண்ணி குடிக்கிற மாதிரி டம்ளரோட வருது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அது பாட்டில் வாங்கினோம்னா யாரும் எங்கேயும் போகாதீங்க. நேராக டிமார்ட் போனீங்கன்னா விலை கம்மியாகவும் இருக்குது. நமக்கு வந்து ஓகே, நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி தரலாங்கிற மாதிரி டிமார்ட்டில் வெறும் ஒரு பாட்டில் வாங்கினேன். பாட்டிலை வாங்கிட்டு நாங்கள் எங்கே வந்தோம்னா நேராக மங்களன் மங்கள் வந்தோம். மங்களன் மங்களுக்கு வந்துட்டோம். மங்களன் மங்களில் வந்து தான் 2 ரூபாய்க்கு வைப்பான். பாப்பாவுக்கு எல்லா திங்ஸும் ஒவ்வொன்றும் இருக்கும். எல்லா திங்ஸும் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வாங்கணும்? பேக். ஃபர்ஸ்ட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் சரி விலையாக இருக்குது. 499 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் வந்து என்னாச்சுன்னா குவாலிட்டி சரியில்லை. இது வந்து மங்களன் மங்கல்ல ஸ்கூல் பேக் வாங்கணும். ஸ்கூல் பேக் இது என்ன ரேட்டுன்னா, ஸ்கூல் பேக் வந்து இது வந்து 4 ஜிப் வருது. முன்னாடி உள்ள 2, மேலே 2, அப்புறம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி மாடலாக இந்த ஜிப் ஒன்று, பிள்ளைங்க விரும்புகிற மாதிரி இந்த ஜிப் ஒன்று கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் மங்களன் மங்களம் பவுச் ஒன்று அதுக்கு ஃப்ரீயாக நமக்கு வந்துடுது. இதோட ரேட் எவ்வளோன்னா 700 ருபீஸ். இதோட ரேட் வந்து 700 ருபீஸ். டிஸ்கவுண்ட் போக 630 ரூபாய்க்கு நமக்கு இதை பேக்கு தராங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு பேக்குங்கிறது. இதுடா நமக்கு வந்து மெல்லிசாலாம் இருக்கக்கூடாது. இந்த தரையிலலாம் போட்டு இழுத்துட்டு போங்க. நல்லா ரஃப்பாக இருக்குது. பரவாயில்ல, 630னா எனக்கு தெரிஞ்சு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் இது வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. கிளாத்து நல்லா இருக்குது. இது வந்து ஸ்கூல் பேக். அப்புறம் நேகாவுக்கு வந்து லஞ்ச் பேக் வாங்கினேன். லஞ்ச் பேக்கு போன ட்ரிப்பு 1 தான் நான் வாங்கினேன். அழுக்கழுக்காக ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் பாப்பாவுக்கு இந்த ட்ரிப்பு 2 வாங்கினேன். இருடா இந்த பாருங்க, யூனிகார்ன் இந்த பேகு. அவள் இதை ரொம்ப நாளாக ஒரு யூடியூப் சேனலை பார்த்து கேட்டுகிட்டே இருந்தான். பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஹேண்ட் பேக் மாதிரி இந்த மாடலில் எனக்கு வேணுமா, வாங்கி கொடுங்கன்னு கேட்டா. அதனால இதை வாங்கி கொடுத்தேன். இதோட ரேட் என்னன்னா 435. டிஸ்கவுண்ட் போக 391 ரூபா போட்டிருக்காங்க. பட் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம என்ன செய்யறது? அதனால இது ஒரு பேக் வாங்கினேன். அப்புறம் இன்னொரு லஞ்ச் பேக் வாங்கினேன். ஓகே, இது ஒரு லஞ்ச் பேக் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அது அழுக்காச்சுன்னா இதை கொடுத்துட்டு அதை துவைச்சி போடலாங்கிறதுக்காக இது ஒரு பேக். நான் என்னோட இஷ்டத்துக்கு இது ஒரு வாங்கினேன். இதோட ரேட் எவ்வளோன்னா 330 ரூபா. டிஸ்கவுண்ட் போக 297 ரூபா. இது நல்லா இருக்குது. வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இது நல்லா இருக்குது. இது ஒரு பேக் வாங்கினேன். ஓகேயா. அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு அவர் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு ஒரு லஞ்ச் பேக் வாங்கினேன். இது அவங்க அப்பா சாப்பாடு டப்பா வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக் வேணும்னு கேட்டார். அதனால் இது வாங்கினேன். இதோட ரேட் எவ்வளோன்னா 265 ரூபா. டிஸ்கவுண்ட் போக 238 ரூபா டிஸ்கவுண்ட் போக. இது அவருடைய சாப்பாடு வச்சு கொண்டு போகிறதுக்காக இது அவருக்கு வாங்கினேன். ஓகேயா. இதுதான் பாப்பாவோட லஞ்சு. அடுத்து பார்க்கலாம். வந்து மேகா என்ன கேட்டானா, எனக்கு ஸ்கெட்ச் பென்சில் எல்லாம் வேணும்னு கேட்டான். அதான் இது எடுக்கிறேங்கடா, ஒவ்வொன்றா தானே எடுக்க முடியும். ஓகே, இங்கே பாருங்கள், மேகாவுக்கு வந்து ஃபோன் ரப்பர் வேணுமா? நான் ஃபோன் ரப்பர் ஒன்று. அப்புறமா குட்டி குட்டி ஸ்கெட்ச் வேணும்னு கேட்டான். அது ஒரு பாக்கெட். ஒரு பென்சில், ஒரு பேனா வேணும். நான் பார்த்தா சரி வேணும்னு கேட்டா. சரின்ட்டு அது ஒன்று பிரித்து காமிக்கலாமா? இதுவும் ஜிராஃபி மாதிரி இருக்குது, எனக்கு வாங்கி கொடுமாண்ணா. சரி இந்தாங்க அப்படின்னு வாங்கி கொடுத்தாச்சு. அது திறந்து காமிச்சுமா? திறந்து காமிக்கிறியா? திறந்து காமி பாருங்க. இப்படி எழுதிக்கிறது எழுதிக்கலாம். 2 இப்படி மூடி கொடுத்து 2 கால் 2 எடுத்துக்கணும். அவரை ஷார்ப்னர் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுங்கன்னு கேட்டா. ஓகே சொன்னி எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துருக்காங்க. பார்க்கலாம். எங்கிட்ட பிரிக்கிறதே காணும். அப்படி இங்கே. சரி ஓகே, இது ஒரு ஷார்ப்னர் வாங்கி கொடுத்துருவோமே. இது என்னென்ன இருக்குதா, ஷார்ப்னரு, அழிக்கிறது, எரேசர் எல்லாம் சேர்ந்து தான் வருது. எரேசர் எல்லாம் சேர்ந்து இருக்குது. சரி அது ஆசையை ஏன் கெடுப்பானே, ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் வாங்கி கொடுக்கலன்ட்டு கிடக்குங்க. இங்கே பாரு, இருடா காமிச்சிடுவோம்.
இதாங்க இந்த ஷார்ப்னர் தான் வேணும்னு கேட்டா. இது வந்து என்ன ரேட்டுன்னா 19 ரூபாய் இந்த ஷார்ப்னர். மங்களன் மங்கள் எவ்வளோ பெஸ்ட்டுங்கய்யா. திருச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏதாவது எல்லாம் அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே சரி, வீட்டுக்கு சரி, எல்லாத்துக்கும் சரி வரணும்னா வேறு எங்கேயுமே திருச்சியில் நீங்கள் போக வேண்டாம். நேராக மங்களன் மங்கள் போய் இறங்கிட்டீங்கன்னா எல்லா திங்ஸுமே நீங்கள் வாங்கிடலாம். நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பாருங்க. எல்லா மக்களும் எல்லா மக்களும் வாங்குற மாதிரி சின்ன நம்ம என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து லக்ஸுரி ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே அந்தந்த தகுந்த மாதிரி விலையோட இருக்கும். பாப்பாவுக்கு ஒரு 3 நோட்டு வாங்கினேன். இதுதான் அவளோட இது. ஓகேயா? அடுத்தது எங்க பாப்பா அந்த கையில் இருக்குப்பா. அடுத்தது வந்து அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ். சரியா மூட மாட்டேங்குதா? அது ஏன் திறந்தேன்? திறந்தனால தான் மூட வரல. அவ்வளோ அங்கிட்ட வை. எடுக்கவே இல்லைங்க. அது ஓரமாக வை. ரப்பர் நான் சொல்லி பாப்பா என்ன பண்ணானா வர பெரிய பிள்ளை ஆகிட்டாங்களா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதால எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. எல்கேஜி படிக்கிற யூகேஜி படிக்கிறது நான் வச்சது தான் எல்லாம் செஞ்சேன். இப்போ அவள் கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கித்தான் ஆக வேண்டும். இருடா. அதனால முதல்ல பாப்பாவோடைய இதை காமிச்சிடுவேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ். அவளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் சில்வரில் வாங்கினது வச்சுருக்கிறேன், அதனால் அது வாங்கலை. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 2 வாங்கினேன். ஒன்று வந்து 58 ரூபா. இது என்ன ரேட்டு? ஒன்று 54 ரூபா. 54 ரூபா ஒன்று, 58 ரூபா ஒன்று. கொஞ்சம் வித்தியாசமாக வாங்குவோம். போன வருஷம் வாங்கின மாடலே வாங்கக்கூடாதுன்னா இந்த பாருங்கள் இப்படி வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு மாடல் வாங்கினேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. சரி இது அடுத்தது இருடா, உனக்கு திறக்க வராதுடா. இருடா. அப்புறம் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்க் ஒன்று, ஒரு ஸ்பூனு. இது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ரெண்டும் மூடி கொடுக்கல, அதுக்கு மூடி கிடையாது. அப்படியே எப்படி இருக்கும் இது 2ஆ. அதுக்கப்புறம் பாக்ஸ் வாங்கணும். பாக்ஸ் என்ன பண்ணிட்டா டபுள் சைடு உள்ளது தான் எனக்கு. நீயே தந்து பார்க்குறியா? டபுள் சைடு உள்ளது தான் கேட்டா. இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வச்சு கொடுத்துருக்குறாங்க இதில். ஓகே ஓகே. இதோட ரேட் என்னன்னா 65 ருபீஸ் போட்டு நமக்கு 58 ருபீஸ்க்கு இந்த பாக்ஸ் தராங்க. நல்ல ஒர்த்துங்க. ஆனால் வாங்கலாம். இது நான் மற்ற கடையில் போய் பார்த்துட்டு வந்து தான் நான் இங்கே வாங்கினேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட்லாம் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மள ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே வாங்கலாம். நான் ஒரு ஆயில் கேன் வாங்கினேன். பாப்பா பாட்டில் எடு. பாப்பா என்ன சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு நானாக பென்சில் பேனா இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கி கொடு அப்படின்ட்டா. சரின்னு இதோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். இது 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாண்டை வாங்கி மேகா குட்டிக்கு கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் இல்லை போட்டுக்கிட்டோம். அப்புறம் நம்மளை தொல்லை பண்ணாது இல்லை, அதனால அதை கொடுத்தாச்சு. இதை பாருங்களேன். இது வந்து அந்த பாட்டில் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன்னா, இந்த பாட்டில் வந்து மங்களில் வாங்கினேன். அந்த பாட்டில் 21 ரூபா. இந்த பாட்டிலோட ரேட் எவ்வளோன்னா 58 ரூபா. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது 58 ரூபா. நார்மல் பாட்டில் தான், ரொம்பலாம் ஒன்றும் ஓகே தான் இல்லை. 58 ரூபா பாட்டில் தான். இங்கே பாருங்கள், இதுதான் எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால். போன வருஷம் வரைக்கும் ஸ்ட்ரா வச்சது தான் வாங்கி கொடுத்தேன். இந்த ட்ரிப் தான் சாதா இது வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இது வாங்கினேன். இது வந்து ப்ரஷ் வச்சுட்டு சோப்பு இது மாதிரி ஒன்று இருக்கட்டும், தேவைப்படுமே வாங்கினேன். இதோட ரேட்டு எவ்வளோன்னா 36 ரூபா இதோட ரேட்டு. 36 ருபீஸ் இதோட ரேட்டு. இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அங்கே என்ன ரேட்டு. அப்புறம் இந்த ஹூக் வாங்கினேன். வீட்டுக்கு தேவைப்படும்ல, செவுத்துல ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி வாங்கினேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாக்கெட்டுமே 2 இது 9 ரூபா தான். இது ஒரு 4 இது வாங்கினேன். அது இது எனக்கு ஒரு ட்ரே இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வேணும்னு நேரா கேட்டு ஒரே அடம். எல்லாத்துலேயும் நானும் வச்சுக்கணும், எனக்கு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. சரின்னு பார்த்தேன். விலை கம்மியாக இருந்தால் வாங்கி தரலான்னு பார்த்தேன். 4 ரேக் இருக்குது, சின்ன ரேக் தான். இதோட விலை எவ்வளோன்னா 202 ரூபா இதோட விலை. பரவாயில்லைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு இது போதாதாங்க. 202 ரூபா பரவாயில்ல. 400 500 ஐயோ அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமே இந்த டைமில் நம்ம நினைப்போம். இது 202 ரூபா தான் போட்டுருந்துச்சு. பார்த்தேன். சரி உடனே எடுத்துருவோம், அப்புறம் காசு இருக்கும்போது எடுத்தால் தான் உண்டு.
அப்படின்னு பாப்பாக்கு இது ஒன்று வாங்கிட்டேன். பாப்பா உனக்கு ஹாப்பியா? இதெல்லாம் வாங்கினது ரொம்ப பிடிச்சிருக்கா? உனக்கு எது பேக்லாம் பிடிச்சிருக்கா? இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் பிடிச்சிருக்கா? சரி, அடுத்தது என்ன வாங்கணும்? செப்பல். நேகாவுக்கு செப்பல் ஒன்று எடுத்தோம். ஓட்டலாம் காமிக்க வேணாம். நேகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேகாவுக்கு ஒரு செப்பல் எடுத்தேன். சரி, கொஞ்சம் மாடலாக இருக்கட்டுமேன்ட்டு இந்த செப்பல் தான் எடுத்தேன். என்ன ரேட்டு இது? 287 ரூபாப்பா. இந்த செப்பல் ரேட்டு 287 ரூபா. இந்த செப்பல் ஒன்று எடுத்தேன். ஆனால் ஒன்றுங்க கடைக்கு போனால் வருது பாருங்க செலவு, சொல்லவே வேண்டாம். ஒன்று அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு லஞ்ச் பேக்கு டவல் வாங்கணும்ல, வாங்கினேன். 1 2 3. இந்த விலை எவ்வளோனா 18 ரூபா. இந்த டவல், ஒரு டவலோட விலை 18 ரூபா. இந்த டவலோட விலை இதட்டியா? டவலோட விலை 18. கையிடா 18 ரூபா. எனக்கு என்னவோ போதும் தான் தோணுச்சு. இதுக்கு மேலே வாங்கணும்னு எனக்கு தோணலை. இன்னொன்று சதுர வடிவில் இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு. இதுதான் அதுக்கு போட்டு வடியில் வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். 1 2 3 4 5 கலர் வாங்கினேங்க. 4 5 கலர் எடுத்தேன். சரி, நேகாவுக்கு ஒன்று மாற்றி கொடுப்போட்டு 5 கலர் எடுத்தேன். இதான் இன்னைக்கு எங்களோட பாப்பாவோட ஸ்கூல் பர்ச்சேஸ். பேகு, லஞ்ச் பேகு, பாக்ஸு, பாட்டில்ஸு எல்லாமே ஸ்கெட்ச் எல்லாம் சொல்லிட்டியே, எல்லாமே வாங்கியாச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். திருச்சிக்கு வந்தீங்கன்னா ஏதாவது திங்ஸ் இந்த மாதிரி எடுக்கணும்னா நீங்கள் வேறு எங்கேயுமே அலையாதீங்க, மங்களன் மங்களில் போய் எடுங்க. நம்மளுடைய நம்ம எவ்வளோ பட்ஜெட் நினைக்கிறோமோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். 10 ரூபாயிலையும் உங்களுக்கு கிடைக்கும், 30 ரூபாயிலையும் கிடைக்கும், 100 ரூபாயிலையும் கிடைக்கும். நம்ம இது தரதாக குவாலிட்டியாகவும் இருக்கும், எல்லா கலர்ஸ் அவைலபிளாகவும் இருக்குது. நீங்கள் திருச்சிக்கு எந்த ஊருக்காரங்க வந்தாலும் நேராக மங்களன் மங்கள் போய் இறங்க. அங்கே இங்கேருந்து போய் அலைஞ்சி நேரத்தையும் டைமையும் வேஸ்ட் பண்ணுறீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைமை வேறு எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேராக மங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு அழகாக ஊர் போய் சேரலாம். நன்றி, வணக்கம்.